இங்கே நம்ம ஒரு அலுமினிய குக்கர் எடுத்துருக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இங்கே சமையல் எண்ணெய் சேர்க்குறேங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் சரியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த ஸ்லைசரில் போட்டு நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கூட நீல வாக்கில் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நான் ஏன் ஸ்லைசர் யூஸ் பண்ணேன்னா நமக்கு குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது கூட மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. கூடவே 2 பிரிஞ்சி இலையும் இது கூடவே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயம் கூட நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு பொன் முறுவல் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாலாம் வறுக்கும்போது அதோட எசன்ஸு அரோமாலாம் இந்த எண்ணெயில் இறங்கி வரப்போ நமக்கு எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட 3 பச்சை மிளகாவும் சேர்த்திடலாங்க. சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நம்ம இது போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நீல வாக்கில் இது போல் கட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம ஏன் ஸ்லைசரில் யூஸ் பண்ணோன்னா நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது நமக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். அதனால தான் நான் இங்கே ஸ்லைசரில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம இங்கே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இஞ்சியும் பூண்டு எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்ல ஒரு எலும்பிச்சைப்பழ அளவுக்கு 3 கட்டி பூண்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால தான் நமக்கு பார்க்குறக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இஞ்சி பூண்டும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு வதக்கி கொடுக்கலாம். ஃப்ளேமை ஹை பண்ணிட்டோன்னா இது போல் கீழே கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். ஆனால் இதை தவிர்க்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியை சேர்த்தோன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து கடாயில் ஒட்டி பிடிக்காதுங்க. அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மசாலாவோடவே சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி கொடுத்துடலாங்க. நான் சொன்னது போல் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா சாஃப்டாகிடும். ஆனால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் கொடுத்துடும். அதனால தான் நான் இங்கே மஞ்சள் பொடி சேர்க்கலைங்க. இது போல் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் விட்டோன்னா இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இது எதுக்காக இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தக்காளியை வேக வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் குக் பண்ணும்போது அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிடும், நமக்கு கிரேவி நமக்கு கிடைக்காது. இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தக்காளியோட சாறு கிடைக்கும். அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். அதனால தான் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டு அதுக்கப்புறம் நான் இது போல் வதக்கி விட்டுருக்கேன். அப்போது பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா சீக்கிரமாகவே தெளிஞ்சும் வந்துடும். அதுக்காக தான். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியை சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் இதை வந்து நான் வீட்டில் ரெடிமேடாகவே அரைச்சி வச்சுருப்பேன். அதோட கரம் மசாலா பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காவை முழுசாகவே சேர்த்திருக்கோம். அதனால் நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க சேர்க்குறேன். நான் வீட்டில் எப்போவுமே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே கொஞ்சம் ஜாதிக்காவும் வச்சு ரஃப்பாக பவுடராக அடித்து வச்சுருப்பேங்க. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிபிக்கும் லைட்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இப்போ இதோடவே சேர்த்திடலாம். ரெண்டும் சேர்த்தியே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்க கிடையாது. இப்போ இந்த புதினா மல்லித்தலையும் இந்த கிரேவியோடவே நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் வதக்கி கொடுக்கலாங்க. எப்போவுமே இந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி கொடுக்க தாங்க நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும்.
இங்கே நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தாங்க சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா புரட்டி கொடுக்கலாம். அப்போ தான் இந்த சிக்கனில் நல்லா இந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும். இல்லாட்டின்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் சாறு பிடிக்காமல் ஒரு மாதிரி சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மட்டன் ஸ்டாலில் வந்து நீங்கள் கரெக்டாக கேளுங்க. அதாவது நீங்கள் என்ன ரெசிபிக்காக வாங்குறீங்கன்னு நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு இந்த சைஸு அந்த சைஸுன்னு சொல்லாமல் நான் பிரியாணிக்கு வாங்குறேன் இல்லை சில்லிக்கு வாங்குறேன்னு சொன்னிங்கனாலே அவங்க கரெக்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போவே இது கூட கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்திடலாங்க. ஏன்னா அந்த சிக்கனில் வந்து உப்பும் சேர்ந்து பிடிக்கணும். அதனால தான் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த சிக்கன் நல்லா பார்த்திங்கன்னா வெள்ளையாக மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்கனில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியில் ரிலீஸ் ஆகி வந்துடும். இந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா ஒரு காவாசி வேக்காடுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வெந்தும் இருக்குங்க. இது எதுக்காக இது போல் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகி வரும்போது தான் நமக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதை வெளியில் அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆக முன்னாடியே வந்து நம்ம டக்கு டக்குன்னு வறுத்து அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டே கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுக்கறது. இதே சிக்கனில் வந்து கொஞ்சம் ஃபேட் இருந்ததுன்னா அதில் இருக்க எண்ணெயும் நல்லாவே ரிலீஸ் ஆகி வந்துடுங்க. இது போல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா இந்த உப்பு மசாலா காரம் எல்லாம் நல்லா கொஞ்சம் பிடிச்சிருக்கும். இப்போ அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்கு, அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் இங்கே 300 கிராம் அளவு சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ நான் சேர்த்திடுறேங்க. இப்போ இந்த தண்ணியும் சேர்த்தி நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் இங்கே பார்த்திங்கன்னா சீரக சம்பா குருணை தாங்க எடுத்திருக்கேன். பொதுவாகவே நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லைங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த டைமில் அரிசியை ஊற வச்சா போதும். அது ஒரு தண்ணி மட்டும் கழுவி விட்டுருங்க. ரொம்ப 2-3 தண்ணியெல்லாம் கழுவினீங்கன்னா அதோட ஃப்ளேவர் அரோமா, அந்த அரிசியோட அரோமாலாம் போயிடும். ஒரு தண்ணி கழுவி விட்டுட்டு திரும்ப அந்த தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுங்க. அதே மாதிரி அந்த ஊற வச்ச தண்ணியும் கொட்டிடாதீங்க. அதுவும் இந்த பிரியாணிக்கான அளவு தண்ணியாக எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணிட வேணாம். அப்போ தான் பிரியாணி நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே அரிசியை சேர்த்திடுறேங்க. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுடாதீங்க. ஏன்னா வந்து அப்போ அரிசி எடுத்து போடும்போதும் அதில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி சுத்தமாக வரன்னு வடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி பார்த்திங்கன்னா நான் இங்கே 1க்கு 1.5 தான் வச்சுருக்கேன். ஒரு சில அரிசி 1க்கு 2 கூட பிடிக்கும். அது உங்களோட அரிசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்னது போல் இங்கே நான் குருணை தாங்க சேர்த்திருக்கேன், அதாவது சீரக சம்பா குருணைன்னு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த அரிசி சும்மா சொல்லக்கூடாது, நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து எனக்கு 38 ருபீஸுக்கு கிடச்சிது, அதனால நான் வாங்கியிருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் நல்லா ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும்போது ஒரு அரை எலுமிச்சை பழத்தையும் இதுலேயே பிழிஞ்சு விட்டுடலாங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சமன் பண்ணி விட்டுறலாங்க. ஏன்னா நம்ம இப்போது தம் போட போகிறோம். அதுக்காக நான் சொன்னது போல் இந்த சீரக சம்பா குருணையில் பார்த்திங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லைங்க, நம்ம பொங்கல் செய்தால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா சமமானதுக்கப்புறமா நான் இங்கே திரும்பவும் தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேங்க தம் போடுறதுக்காக. ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
நான் சொன்னது போல் நீங்கள் சீரக சம்பா குருணையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பொலன்னு இருக்குது. சேம் டைம் சிக்கன் எல்லாம் நல்லாவே வெந்திருக்குங்க. நான் இங்கே 300 கிராம் சிக்கனுக்கு 400 கிராம் தான் அரிசி சேர்த்திருக்கேன். உங்களோட ரேஷியோ உங்களோட இஷ்டத்துக்கு போல் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆனால் 300க்கு 400 சேர்க்கும்போது அந்த மட்டனோட சிக்கனோட டேஸ்ட்டும் அந்த அரிசிக்கு ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக அரிசி சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் நான் இங்கே 300 கிராமுக்கு ஒரு 400 கிராம் போல் அரிசி சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம செய்த சூப்பரான சிக்கன் பிரியாணி பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட இனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இங்கே வயசானவங்க சாப்பிட்றாங்க, கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக செய்து கொடுமான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் இங்கே எண்ணெய் கம்மியாக சேர்த்திருக்கேன். கடைசியாக கூட நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் பிரியாணி. நம்ம செய்த இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.